போராட்டத்தில் ஈடுபடுறவங்க கூட மாபியா கும்பல் அப்படின்னு சொல்லி ஏடு போட்டுருக்காங்க. அது மேலே நடவடிக்கை எடுக்கணும். மாபியா கும்பல் தான் விவசாயிகள் போராடுறவங்க மாபியா கும்பல் எங்களை வந்து அவமானப்படுத்தி வன்முறை கொண்டு கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்குங்க. ஆமாங்க. இது வரைக்கும் நாங்கள் எந்த ஒரு காவல்துறை சொன்னாலும் சரி, மாவட்ட நிர்வாகத்தில் சொன்னாலும் சரி, அதை மீறி இது வரைக்கும் நாங்கள் எந்த போராட்டத்தையும் மீறி நாங்கள் நடத்துறதே இல்லை மேடம். அதான் இது விவசாய மனதை வந்து புண்படுத்துகிற மாதிரி இருக்குது. முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் விவசாயிகள் மட்டும் பாதிக்கப்பட்ட சிப்காட்டால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மட்டும் தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்து தேர்தலை புறக்கணித்தோம். குறிப்பாக அந்த பகுதிகளில் தேர்தல் நாளன்று வாக்குப்பதிவு அதிகமாக தேர்தல் பதிவாக செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் செய்தி வெளிவந்துள்ளன. ஆனால் அந்த பகுதியில் இருக்கின்ற ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக அந்த பகுதியினுடைய கிராம மக்களை யாரும் வாக்களிக்க செல்ல வேண்டாம், நீங்கள் ஜனநாயக கடமை ஆற்றுங்கள் என்று நாங்களே உள்ளபூர்வமாக அவர்களிடம் எடுத்துக் கூறினோம். அதை தவிர்த்து இந்த செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் செய்தியை பிரித்து சிப்காட்டிற்கு எதிராக மக்கள் ஆதரவு அளித்து விட்டார்கள் என்று ஒரு பெரிய செய்தியை போட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் தனியார் ஊடக செய்தி ஒன்று நேற்றுக்கு முன்தினம் இந்த சிப்காட்டுக்கு எதிராக போராடியவர்கள் மாபியா கும்பல் என்று எங்களை சித்தரித்து இது போன்ற தவறான செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். மாபியா கும்பல் என்பது விவசாயிகள் மீது தொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு கடுமையான வார்த்தை. இதை நாங்கள் சிப்காட் எதிர்ப்புகளின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். அது சம்பந்தமாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலரிடம் நேரில் வந்து அந்த நிறுவனத்தின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளோம். அவர்களும் இது குறித்து விசாரணை செய்து நடவடிக்கை எடுப்பதாக கூறி சென்றுள்ளார்கள். கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். குறிப்பாக நாங்கள் எதற்காக இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் என்றால், நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை 1490 தொழிற்சாலைகள் ஏற்கனவே தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது. அதில் குறிப்பாக 80% மேற்பட்ட தொழிற்சாலைகள் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு புறம்பான சிவப்பு ஆரஞ்சு நிற தொழிற்சாலைகளாகும். அது மட்டும் இல்லாமல் நாமக்கல் மாவட்டத்தில் மட்டுமில்லாமல் தமிழகத்தில் சிப்காட் நிறுவனம் எந்த ஒரு பயன்பாட்டிற்கும் கொண்டு வராமல் 20,000 ஏக்கர் 20,000 கையகப்படுத்தப்பட்ட 20,000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் சிப்காட் நிறுவனம் நிலத்தை கையகப்படுத்தி வைத்துள்ளார்கள். அதில் எந்த விதமான தொழிற்சாலையும் அமைக்காமல் இருக்கும் பொழுது எதற்காக இங்கு தொழிற்சாலைகள் அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களது நியாயமான போராட்டம். அது மட்டுமல்லாமல் சிப்காட் நிறுவனம் தமிழகத்தில் 33 இடங்களில் செயல்படுகிறது. 33 இடங்களில் 13 இடங்களில் மட்டுமே மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினோட முன் அனுமதி பெற்றிருக்கிறது. மீதமுள்ள 20 இடங்கள் சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுகிறது. அதன் மீது தமிழக அரசு இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அப்படி எடுக்காத பட்சத்தில் அங்கு இருக்கின்ற ஆலையில் இருந்து வெளியேற்றப்படுகின்ற நச்சு காற்று, நச்சு நீர், இதனால் அங்கு இருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள், பொதுமக்கள் மற்றும் இதர குழந்தைகள் எல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு கேன்சர், தோல் வியாதி, ஆஸ்மா, அலர்ஜி போன்ற பல்வேறு வியாதிகளை சிப்காட் நிறுவனம் உண்டாக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை இருக்கின்ற சிப்காட் நிறுவனத்தில் 70க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்களில் வட மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்களே பணியாற்றுகிறார்கள். இங்கு இருக்கின்ற தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அதிகமானபடியான வேலை வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. அதை காரணத்தில் காட்டிதான் நாங்கள் இந்த தேர்தலை நியாயமான முறையில், அதுவும் குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் தேர்தலை புறக்கணிக்க வேண்டாம், நீங்கள் வாக்களிங்கள் என்று சொன்னார்கள். இருந்தாலும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய விவசாயிகளுடைய வருங்கால சங்கதியினுடைய குழந்தைகள், கால்நடைகள், அந்த பகுதியில் இருக்கின்ற கூலி தொழிலாளர்களுக்கு தான் நாங்கள் இந்த நியாயமான போராட்டத்தை நடத்தினோம். அதை தவிர்த்து இந்த ஊடக நிறுவனம் மாபியா கும்பல் என்று எங்களை சித்தரிக்கிறது. அதனால் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் அந்த நிறுவனத்தின் மீது புகார் அளித்திருக்கிறோம். நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். தவறும் பட்சத்தில் நாங்கள் நீதிமன்றத்தில் அந்த நிறுவனத்தின் மீது வழக்கு தொடர்ந்து எங்களுடைய சட்டப்பூர்வமான எங்களுடைய உரிமையை நிலைநாட்டுக் கொள்வதற்கு கடுமையான போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதை இதன் மூலம் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கே. பாலசுப்ரமணியன், விவசாய முன்னேற்ற கழக மாநில பொதுச் செயலாளர்.